கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிற மக்களையும் பார்க்கிறோம். அவங்க எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. இந்த சமாதானம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அது எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியுமாக சொல்கிறாங்க. 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்கே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். பொதுவாக ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிடணும். உலக ஒரு சமயம் சபையில் பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பார்ட்டியாக பிரிஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க ஐயர்கிட்ட போய் தன்னுடைய நியாயத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்போ அவர் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது அவங்க வந்ததுக்கப்புறம் 2வது பார்ட்டி அவங்களிடத்துல தன்னுடைய நியாயத்தை போய் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை கேட்டுட்டு அதுவும் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதில் ஏதாச்சும் உறுதி இருக்கா? இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் சரி. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கும், உலகத்துக்குன்னா உலகத்துக்கும் சரி, ஆவிக்குரியதுன்னா ஆண்டவருக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நானும் நீங்களும் வாழக்கூடாது. சரியா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இங்கே கடைசியாக பார்க்குறப்ப புத்தி சொல்லுகிறோம், வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, அப்புறம் அதிகமாய் தேரும்படிக்கு, கேட்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்போ நீங்கள் அதிகமாய் தேரும்படிக்கு, சரியா? இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு புத்தி தான். நீங்கள் தேரும்படிக்கு அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அதில் தேரணும், வளரணும். அதுக்கு தான் புத்தி சொல்கிறோம். அதே மாதிரி அதே அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். சரி,
அதனால இந்த புத்தி சொல்கிறத அசட்டை பண்ணக்கூடாது. சரியா? புத்தி சொல்கிறதுல அசட்டை பண்ணக்கூடாது. அது மனுஷனை அல்ல, தேவனையே அசட்டை பண்ணுகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம அசட்டை பண்ணுன்னா தேவனை தான் அசட்டை பண்ணுறோம். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சம் குறைச்சே இருந்தால் பரவாயில்ல. சரி, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரியா? அப்போ அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசுகிறவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. இவர் தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி அசட்டை பண்ணுறத கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்களுக்கு நான் புத்தி தான் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தி சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை அசட்டை பண்ணக்கூடாது. சரி, 7வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அசுத்தத்திற்கு அல்ல, இந்த உலகத்துக்கு அல்ல, உலகத்தின் ஆண்டவரே உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, இல்லையா? ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறது பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். அதனால் அவர் என்னை அழைச்சிருக்கிறது அசுத்தத்திற்கு அல்ல, அவர் என்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாலே பிரித்தெடுக்கப்படுதல். அன்றைக்கி எருசலேம் தேவாலயத்தில் அங்கே ஒவ்வொரு பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டது. அதை வேறு எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஆசாரியர்கள், தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அவங்க வேறு வேலை எதுவும் செய்யக்கூடாது. அந்த ஆலயத்தின் பணிகளை தான் அவங்க என்ன செய்யணும்? செய்யணும். பள்ளி செலுத்தணும், அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு போகணும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கென்று அவங்களை பிரித்தெடுத்தார். அவங்களுக்கு பரிசுத்த அங்கி கொடுக்கப்பட்டது, வித்தியாசமான ஒரு அங்கி கொடுக்கப்பட்டது. அது எப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டல். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்களாம் வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல, பேசுகிற நண்பர்களோடு பழகிற இடத்துல, நம்முடைய சொந்தங்கள் இடத்துல நம்ம என்ன பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? நம்ம உலகத்தோடு உலகமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வந்த விசுவாசி உலகத்தில் போனால் உலகம். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம். நம்ம எல்லா இடத்துலையும் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். சரியா? இது ரொம்ப ஒரு முக்கியம். நம்முடைய மனசில் வச்சுக்கிட வேண்டியது என்னன்னா, நான் பரிசுத்தவான், தேவனுக்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் உலகத்திலையும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக தான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு வாழணும். அப்படி ஒரு தீர்மானம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாமா நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலக பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, பாவத்திலிருந்தும் பிரித்தெடுத்திருக்கிறார். அதே போல் உலக பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். சரியா? அது மட்டும் இல்லை, நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம்.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, ம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். ம். அப்புறம் இங்கே என்ன பார்க்கிறோம்? நல்ல போராட்டம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா இந்த உலகத்தில் போராட்டம் தான் இருக்கும். ஒரு காரியத்துக்காக அழைக்கிறாங்க, ஐயா நான் அதை செய்யக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு எதிராக தான் இருப்பாங்க, எதிராக தான் இருப்பாங்க, நம்மளோட போராடுவாங்க. அப்போ அவங்களிடத்துல நாம் போராடி ஜெயிக்கிறோமா இல்லை அவங்களோடு இணைந்து போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, இல்லை ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை கிடையாது இல்லையா? ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த போராட்டத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் இல்லையா? அதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால் இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும் இல்லையா? சும்மா அப்படி பெயருக்கு மேல் டாப்பில் வந்து போகிறவங்களா இருந்தால் நமக்கு வரக்கூடிய போராட்டங்களில் நம்ம இணைந்து போகக்கூடியவங்களாக மாறிடுவோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கானானுக்குள்ளே போகிற சமயத்தில் மீதியானியர் அவங்களோட வந்து சமாதானமாயிட்டாங்க. அவங்க நேரடியாக உண்மை சொல்லி சமாதானமாகலை, பொய்யை சொல்லி தான் சமாதானமானாங்க. இப்போ ஏன் சமாதானமானாங்க? ஏன் சமாதானமானாங்க? அவங்களோடு கூட போராட முடியல, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போராட முடியல. போராடினா தோற்று தான் போவோம். அப்போ அதனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நாங்கள் தூரத்தில் இருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்லி நடித்து ஏமாற்றி சமாதானமாயிட்டாங்க இல்லையா? இப்போ அதே போல் நம்ம இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். அவன் தந்திரமாக வருவான், அவனோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது? சமாதானமாக ஆகிடக்கூடாது, சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். எந்த காரியானாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னா அதற்கு நாம் எதிர்த்து தான் நிற்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாங்க. தீமோத்தேயு ஒரு நல்ல வாலிப தேவனுடைய ஊழியக்காரர், அதனால அவருக்கும் நிறைய போராட்டங்கள் உண்டு சபைகளில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ நல்ல போராட்டத்தை போராடு இல்லை? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது மாதிரி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், இரவு முழுதும் போராடுறாங்க. ஏன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி ஆத்துண்டை அக்கறைப்படுத்திட்டு இவர் தனித்து இருக்கிறார். அப்போ தனித்து இருக்கிற சமயத்தில் தேவதூதன் வந்து அவரிடத்துல சொல்கிறாங்க, அவரோடு பேசுகிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்னைய காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் எனக்கு எதிராக வரான், அவன் ஒரு 300 பேரோட வரான், அதனால் நீங்கள் என்னைய காப்பாற்றணும், நீ அதிலிருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி
அடுத்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். அவளை காலை பிடிச்சிக்கிட்டு போராடினாரா அப்படின்னு சொல்லி தெரியல. என்னை விடு, நான் போகட்டும். ஒருவேளை கழுத்தை பிடிச்சிருக்க முடியாது, ஒருவேளை கையை பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா காலை பிடிச்சிருக்கலாம் இல்லையா. கெஞ்சுறாரு, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், எங்கள் அண்ணங்கிட்ட என்னை இருந்து விடுதலை ஆக்கணும், என் மனைவி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், எங்கள் மாமாட்ட இருந்து நான் விடுதலையாகி வந்தேன், இங்கே நான் அண்ணட்டு இருந்தும் என்னை என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுகிறத பார்க்குறோம். அப்போ அது ஒரு நல்ல போராட்டம் தான். போராட்டத்தில் யாக்கோபு வெற்றியும் பெற்றார் இல்லையா, வெற்றி பெற்றார். அந்த தேவதூதன் அவனை ஆசீர்வதித்துட்டு தான் போனாங்க. அப்போ அதே போல் நாமளும் தேவனுக்காக போராடுவோம் அப்படின்னா வெற்றி பெற்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் இல்லையா. உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்யணும், வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இப்போ அதனால் அடுத்து அது மட்டும் இல்லை, ரூத்துடைய புஸ்தகம் 1:14 வாசிங்க. ரூத் 1:14. சரி, இப்போ இங்கே ரூத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓர்பால் திரும்பி போயிட்டார். ஆனால் ரூத்து அங்கே தன்னுடைய மாமியிட சொல்கிறாங்க, மாமி போராடுறாங்க, அம்மா நீ போயிடுமா, என்னையால் உன்னை காப்பாற்ற முடியாது, உனக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரூத் என்ன செய்கிறாங்க, உறுதியாய் பற்றி கொண்டாங்க. யாரை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அதுதாங்க அங்கே உறுதி. மாமியாரை பற்றி கொண்டதெல்லாம் விசேஷம் இல்லை. அது சொல்கிறாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே மறிக்கிறியோ அங்கே நான் மறிப்பேன். அப்போ இதெல்லாம் விட உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறது தான் முக்கியமான கருத்து. அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி பண்ணாங்க. சரி, நகோமியை உறுதியாய் படிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நகோமியுடைய தேவனை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இல்லையா. அதே மாதிரி நம்ம யாரை பற்றி கொள்ளணும் இல்லையா, உன்னுடைய ஜனம் இல்லையா, நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், அதெல்லாம் நமக்கு வீணாய் போயிடும். தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி தேவனை உறுதியாக பற்றி கொண்டதுனால தேவன் நிறைவான பலனை அங்கே ரூத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைவான பலன், ஒன்றுமே குறையில. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து பார்க்க ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன். இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி நடந்தது, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்தது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய சிலாக்கி எனக்கு எப்படி வந்தது. அப்போ நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறார்கள். நம்மளால் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி எலிசாவை பற்றி நம்ம பார்க்குற சமயத்தில் 2 ராஜாக்கள் 22:4-6 வரைக்கும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 22:4-6 வரைக்கும் வாசிப்போம்.
விலையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஏம்மா என்ன வாசிக்கிற? எத்தனாவது அதிகாரம்? 2. இல்லை, 2ஆம் அதிகாரம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னைவிட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். சரி, போதும். இங்கே ஜெசிந்து பைபிளில் எரிகோவுக்கு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார்னு சொல்லியிருக்கு. அப்படியா? பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலியா எலிசா பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி இதாகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அப்போ எலியாவுடைய சீசன் தான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். சரி, போதும். சரி, அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சீசத்துவத்தை பார்க்குறோம். எலியாவிடத்தில் தான் யார் கற்றுக்கொண்டார்? எலிசா, இல்லையா? அப்போ எலிசா எலியாவுடைய கைக்கு தண்ணி வார்த்து அவரோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை அவர் கற்றுக்கொண்டார். இன்னைக்கு கற்றுக்கொள்ளாமலே நான் ஊழியம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கற்றுக்கொள்ளாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஒரு ஆசான் இருக்கணும், இல்லையா? நமக்கு ஒரு முதன்மையான ஒருத்தர் இருக்கணும். இங்கே எலியா தீர்க்கதரிசி, அவரிடத்துல எலிசா என்ன செஞ்சாங்க? கூட இருந்து கற்றுக்கொண்டாங்க. அவர் கற்றுக்கொள்ளாமல் ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியல. அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுலுக்கு தீமோத்தேயு, தீத்து இப்படிப்பட்டவங்க கூட இருந்து என்ன செஞ்சாங்க? ஊழியத்தை கற்றுக்கொண்டாங்க. அவங்களிடத்தான் நீ இதை செய் அப்படின்ட்டு பொறுப்புகளை கொடுத்தாங்க, இல்லையா? அதே மாதிரி மோசேக்கு யோசுவா, இப்போ யோசுவா கூடயே இருந்து கற்றுக்கொண்டாங்க. மலையில் கூட பாதி ஏறுற வரைக்கும் யோசுவா என்ன செய்கிறாங்க? கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே விட்டுட்டு மோசே அங்கே அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்க? போகிறத பார்க்குறோம். அப்போ இப்படி கூட இருந்து தான் ஒரு ஊழியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு படிச்சுட்டு வந்தால் மட்டும் நம்ம ஊழியம் செஞ்சிட முடியாது. இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க படிச்சுட்டா ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரு ஊழியர்களுக்கு கீழே இருந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? இப்போ தேவனுடைய சபையில் அவ்விதமாக தான்
ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஊழியரோடு கூட இணைந்து ஊழியம் செய்து போகிற இடத்துக்கெல்லாம் போய் இல்லையா அவருடைய நிலைமையில கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்காது. கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாம் நடக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. இப்போ கற்றுக்கொண்டு தான் செய்யணும். அப்போ இங்கே எலிசாவை பார்க்குறப்ப நான் அவரோடு கூட இருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டவர், ஆனால் அவர் பின்தொடர்றார். நான் உன்னை விடவே மாட்டேன், சரி உங்களை விடவே மாட்டேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீர் என்னைய ஆசீர்வதிக்கணும். அதுதான் அது. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமான பொருட்கள் அல்ல. அதனால என்ன செய்கிறாங்க, பின்தொடர்றாங்க. இப்போ எலிசாட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? நம்மனா என்ன வேணும் அப்படின்னா என்னென்னு ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை சொல்லுவோம். நானும் சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு ஊழியர் வேணும், ஆவிக்குரியவர்கள் சபையில் எழும்பணும், ஆத்துமாக்கள் வேணும், அப்படித்தான் கேட்பேன். வேறு எதுவும் கேட்க மாட்டேன். ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஜீவனை கூட கேட்கறதில்ல. சரியா? ஆனால் இங்கே எலிசா என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்ன கேட்டாங்க? ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் அது ஒரு சாதாரணமானதல்ல. எளியவை சொல்றாங்க, ரொம்ப கடினமானது கேட்டீங்க அப்படின்னு. அது எப்படி கிடைக்கும்? அப்ப நம்ம கூட இருந்து கற்றுக்கொண்டு இந்த ஆவியின் வரங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கணுங்க. உலகத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், நமக்கு முன்னாடி இருக்கிற பாசிட்ட இருந்து நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? அப்படிதான் நம்ம வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரியதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமா? அது ரொம்ப கடினமானது தான், சாதாரணமான இல்லை. உலகம் மாதிரி கற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி எனக்கு வேணும் அப்படின்னாங்க. அப்போ எலியா சொன்னாங்க, நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும். திடீர்னு எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்போ எலிசா பார்த்து கேட்குறாங்க, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி, அப்புறம் அங்கேருந்து ஒரு துண்டு விழுது. எலிசாவுக்கு 2 துண்டு சால்வை போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிதானா? அவருக்கு 2 சால்வை இந்த ஊழியத்துக்காக. சரி, முதலாவது ஒன்று என்னன்னா, அவர் ஏர் ஓட்டி கொண்டு இருக்கிற சமயத்தில் அவர் என்ன செஞ்சாங்க, எலிசாவை சால்வு போட்டு அதை ஊழியத்துக்குன்னு சொல்லி பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே மேலே இருந்து எலியா போட்ட 2வது சால்வை ஒரு துண்டு. சரியா? அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு யோர்தானை கடக்கணும். அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, கிடைச்சிது. இப்போ யோர்தானை கடக்கணும். அங்கே எலியா மாதிரியே இவர் என்ன செய்கிறார், அந்த துண்டை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அதை தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அவங்களுக்கு வழிமுறைக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நான் கொஞ்சம் தேடினேன், 17 வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லாமல் போச்சு. சரி, ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க.
இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான வரங்களை என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ அதனால தான் ஒரு பாட்டு பாடுவோம், இரட்டிப்பான வரங்களை நன்மைகளை தந்திடுவேன் என்று இயேசு வாக்களித்தாரே அப்படின்னு சொல்லி. அப்போ இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான வரங்களை ஆண்டவர் தருவாங்க. இப்போ இதனால் நம்ம ஆவிக்குரிய நிலைமையில நம்ம ஆவிக்குரிய வரங்களை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஜபம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நான் இருந்து கேட்கறது இல்லை. ஆனால் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? மீதி எல்லாம் ஆண்டவர் தரேன்னு தான் சொல்லிட்டாங்களே, பிரியாவிட்டு ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்திலிருந்து வரங்களையும் தாழ்வுகளையும் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கும் எதிராக உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சரியா? அதனால் நம்ம அங்கே எலியாவை உறுதியாக பற்றி கொண்டதுனால அங்கே இரட்டிப்பான வரங்கள் கிடைச்சி. இப்போ நாமும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரையே நம்ம சார்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. கொடுக்காம போகவே மாட்டாங்க. அதனால நானும் நீங்களும் ஆண்டவரை உறுதியாக என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். உறுதியாகி பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அதனால் பூரண சமாதானம் அப்படின்னா உலகத்தில் நமக்கு பாடுகள் இருக்குது, ஆனாலும் குடும்பத்தில் சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்போ அந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடுகளாக தெரியாது. அதனால் நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஜீவிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை நினைவுற உடைய பந்தியில் ஐக்கியப்பட காணிக்கை நாள் கனம்னா எங்களுக்கு உதவி செய்தீங்க. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் பேசியிருக்கிறீங்க, உடைய புத்திமதியை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை, உடைய ஆலோசனையை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை. நாங்களுமே அசட்டை பண்ணாதபடிக்கு உடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்படியாக உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களும் வரும்படியான கிருபையை தாங்க. விசேஷமாக சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக சாரதாவுக்கு நீங்கள் இறங்கி இரக்கம் பாராட்டுங்க. கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. அதே போல் சுகமாக இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இறங்கி உடைய நாமத்தினாலே நல்ல சுகம் தாங்க. பிரசவத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ரோஸுக்காக ஜெபிக்கிறோம், ஜெசிந்துக்காக ஜெபிக்கிறோம், ரத்னாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய கண்களில் தயவு கொடுத்து ஆண்டவரே நல்ல சுகப்பிரசவம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய நிலைமை பொருளாதாரம் கடுமையாய் ஆண்டவரே சரிந்து கொண்டு வருகிறது. இந்த நிலைமையிலிருந்து மாற்றப்படும்படியாய் உதவி செய்யுங்க. தேசத்தை ஆளக்கூடியவர்களுக்கு உடைய விசேஷமான ஞானத்தை தாங்க. அங்கங்கு ஒவ்வொரு நாடாக போய் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிற அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. தேசத்தில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே, இந்த யுத்தங்களுக்காக
ஜெபிக்கிறோம். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலை உருவாயிருக்கு. இதையும் எங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக தங்கத்துடைய பிரயாணத்தை வாய்க்கு செய்து சுகமாய் கொண்டு வாங்க. அபுதாபியில் 27ஆம் தேதி நடைபெறுகிற அந்த விசேஷ கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒரு நாள் கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகர் வர உதவி செய்யும். உடைய மகனை எடுத்து உபயோகப்படுத்தும். அநேகருக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்க உதவி செய்யுங்க. விதமாக இந்த நாளையும் கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.